நம்ம யார் கூடயாவது பேசணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்பொழுது, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணி அத பாட்டுக்கு கன்டின்யூ பண்ணோன்னா, "என்ன படம் பார்த்த? என்ன டிவி சீரிஸ் பார்த்த?" அந்த மாரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா, அதுக்கான பதில் வந்து மோஸ்ட்லி நான் இத பார்த்தேன், அத பார்த்தேன், இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்ததுன்னு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்னா மியூசிக் பத்தி, அத பத்தி பேசிக்கிட்டு அந்த கான்வர்சேஷன எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு அதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷனை அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட பேச போயிருப்போம். பட் அவங்களுக்கு வந்து சிம்பிளாக என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிலருக்கு வந்து டிவி பார்க்குறது அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, டிவி பார்க்குறது வந்து லேசி, சோம்பேறிங்க தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால் வந்து அதுக்கு டிவி பார்க்குறதோ இல்லை மூவிஸ்க்கு போகிறதோ வந்துமே ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரொடக்டிவிட்டிக்கு அகெயின்ஸ்டான விஷயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம், அப்படி வளர்க்கப்பட்டிருக்கலாம். பட் நாட் எவ்ரிதிங் இஸ் பேட். டிவிக்கள் மூலயமாவும் படங்கள் மூலயமாவும் பல பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்குது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். ஸோ ஒருத்தவங்க எனக்கு டிவி பார்க்குறதுக்கும் மூவிஸ் பார்க்குறதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கலாம். இல்லைனா ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அது பார்க்குறதுனால ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஸோ நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கான வீடியோ, த 5 hour ரூல். ஸோ அந்த நேரத்தை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நேரமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த 5 hour ரூல் அப்படின்ற வீடியோ வந்து நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 5 hour ரூல் அப்படின்றது என்னென்னா, எல்லா மனிதனுக்குமே 24 மணி நேரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் கம்பல்சரி 8 hours நம்ம தூங்கியே ஆகணும். ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தூங்குகிற ஆட்கள் டச் ஆட்கள், நெதர்லாண்ட்ஸில் வாழ்கிற மக்கள், கம்மியாக தூங்குறவங்க சிங்கப்பூரியன்ஸ். பட் எல்லா மனிதர்களுக்கும் 8 hours தேவைப்படுது. அப்புறம் ஒரு 9 to 5 ஜாபோ இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா இன்னொரு 8 hours அவங்களுக்கு அவங்களுடைய வேலைகளை கொடுத்துருவோம். ஸோ 8, 16 hours போயிடுச்சுனாலும் இன்னும் மிச்சம் ஒரு 8 hours இருக்குது. ஸோ இந்த 8 hours வந்து நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கணும். காய்கறி பண்ணுறது, வீட்டுக்கு போகிறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, இதர பல வேலைகள் எல்லாமே இருக்கும் நமக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 5 hours அப்படின்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 hour, வாரத்தில் 5 நாளைக்கு 5 hours, இதுதான் கணக்கு. ஸோ 1 hour வந்து நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கியே ஆகணும் ஒரு நாளைக்கு. அந்த 1 hourல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்தில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யோசித்து ஒரு புது விஷயத்தை பண்ணுறதுக்கோ, ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த முயற்சியும் வந்து நம்மளால் எடுக்க முடியறதில்ல. இந்த ஸ்க்ரோலிங் பிஹேவியர்னால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ தவிர்த்து பில்ட் பண்ணுறதில்ல. மனுஷனுக்கு முழு திருப்தி எப்போ ஏற்படும், அதுவும் ஆண்களுக்கு எப்போ முழு திருப்தி ஏற்படும் அப்படின்னா, ஒன்ஸ் தே ஸ்டார்ட் பில்டிங், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணி அது மூலயமா வர அவுட்கமில் தான் வந்து அவங்களுக்கான ஹாப்பினஸ்ஸே இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கன்சியூம் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கோம் நாம். ஸோ இந்த 1 hour நம்ம வந்து ஏதாவது பில்ட் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு ஸ்கில் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்காக ஒதுக்கணும். லேர்னிங் அப்படின்றது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக மண்டையை உடைச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும் கஷ்டப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க, அது திடீர்னு உங்களால் விட முடியலன்னா அல்காரிதமை லைட்டாக ட்வீக் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். 10 டான்ஸ் வீடியோ, பாட்டு வீடியோ, ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக வரும். ஸோ அல்காரிதமை வந்து 10ல் 1ன்றதை போய் 5 மாற்றுங்க. 5 வீடியோ இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ்னால் 5 வீடியோ வந்து இன்ஃபர்மேஷனல் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அது மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு உந்துதல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அப்படி டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்து, அப்புறம் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெரிய லாங் ஃபார்ம் கண்டென்ட் படிக்கிறதா இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸ் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, ரேடியோ இருக்குது. அந்த பக்கம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அது முடிஞ்ச பிறகு புக்ஸ் இருந்தால் புக்ஸ் படிக்கிறது, இல்லை நம்ம கேம்ஸ் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குன்னா டப்புன்னு சுடுற கேம்ஸை தாண்டி மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ஸ் இருக்குது, சுடோக்கு இருக்குது, வேர்ட் கேம்ஸ் இருக்குது. இப்படி நம்மளுடைய ஃப்ரண்ட் பிரெயினை திங்கிங் ப்ராசஸில் என்கேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகள்லையும் வந்து நம்ம முழுசாக நம்மளை ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணணும். 1 hour தான், ஜஸ்ட் 1 hour 1 day. முதல்ல நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தோல்விகள் ஏற்படும், பயந்துருவோம். ரொம்ப கேவலமாக தோற்றுட்டோம் அப்படின்னா
திருப்பி அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மனசு ஈடுபடாது. ஏற்கனவே முயற்சி பண்ண தோத்துட்டு. பட் வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் தோற்றுருக்காங்க. என்ன முதல் தோல்வி கொஞ்சம் வலுவாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அதே விஷயத்தை திருப்பி ட்ரை பண்ணும்போது திருப்பி தோக்கும்போது முதல் தோல்வி அளவுக்கு 2வது தோல்வி இருக்காது. ஏதோ ஒன்று கற்றுந்துருப்பீங்க முதல் தோல்வியில். ஸோ 2வது தோல்வி வந்திருக்கு. 2வது தோல்வி திருப்பி எழுந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா 3வது தோல்வி உங்களுக்கு 2வது தோல்வியாக வராது. 4வது தோல்வியே வராமல் இருக்கலாம். நீங்கள் 3 தோல்வியோடு முடிச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது லைஃபோட ஒரு பார்ட், அவ்வளோதான். ஐயோ தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப பெருசாக மண்டையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து எதையுமே வந்து பண்ணவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. ஸ்டார்ட் ஸ்மால், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள், வழிகளை வந்து உங்களால் கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னும்பொழுது இந்த 1 ஹவரில் நான் சொன்ன மாதிரி இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு புது மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு புது லாங்குவேஜாக கற்றுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தான் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் பேரபிளாக இருக்கும். பேரபிள் அப்படின்னு சொல்லும்பொழுது தாங்கும் சக்தி நமக்கு இருக்கும். இல்லைனா ஈஸியாக உடஞ்சி போயிடுவோம். அதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இந்த தோல்வி வரும்னு சொல்லலாம் இல்லையா? அந்த தோல்வியை வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது எதனால் வந்துச்சு, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த முயற்சி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய புது விஷயம் எதுவாக இருந்தாலுமே இனிமையானதாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த 5 ஹவர் ரூல். ஏன் 1 ஹவர் உங்களுக்காக ஒரு நாளில் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்றது. ஸோ இது இன்னையிலேருந்து நீங்கள் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தீபக் நமச்சிவாயம். அடுத்த வாரம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, let's learn from each other, let's guide each other and let's grow together. Okay, bye.